நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கோற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 3 வரை ஒரு வார பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வார கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்கள் வழங்க இருக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் சிம்ம ராசி பார்க்க இருக்கிறோம். சிம்ம ராசி காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசி. மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள், அதாவது செப்டம்பர் 27 முதல் அக்டோபர் 3 வரைக்கும் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். இந்த வார கிரகங்கள் சிம்ம ராசிக்கு என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது என்பதை பார்ப்போம். சிம்ம ராசி அதிபதி 2ஆம் வீட்டுக்கு போயிட்டார். 1ஆம் இடத்து அதிபதி 2க்கு போகிறது நல்லது தான். நல்லவன் நல்ல இடத்துக்கு போகிறது தப்பு இல்லை. அதையும் நல்லவனால் பார்க்கப்படக்கூடிய அமைப்பு, குருவால் பார்க்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஏற்கனவே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, புகழ் உள்ள அன்பர்கள். இவங்க பெரிய கீ போஸ்ட்டில், பெரிய அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் இல்லை தனியார் துறையாகட்டும், இவங்க ஒரு பெரிய கீ போஸ்ட்டில் தான் இருப்பாங்க. முதன்மையான ஒரு பொறுப்புகளில் அங்கம் வகிக்கக்கூடியவர்கள். சொந்த தொழில் செஞ்சாலும் பெரிய லெவலில் நம்பர் 1 இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு சொன்னால் உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள், உங்கள் குடும்பத்தை பற்றியும் நீங்கள் பொருளாதார மேன்மை எப்படி பண்ணலாம், பொருளாதாரத்தை எப்படி அதிகரிக்கலாம் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. 2ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். தனகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தன பிராப்தி உண்டு. கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம். கணவன் மனைவி பரஸ்பர ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் இருக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். நீங்களும் வெளியில் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு ஒரு சிலருக்கு அமைகிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் புதன் உச்சநிலை பெற்று குரு பார்வையில் இருக்கிறார். புதன் அறிவுக்கு ஜீவி, அறிவு காரகன். அவரை குரு பார்க்குறாருன்னா இன்னும் சொல்லவே தேவை. இந்த சிம்ம ராசி அன்பர்கள் ரொம்ப பிரமாதமாக ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். அதுவும் பத்திரிகை துறை, மீடியா துறை, அதுவும் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. பத்திரிகை துறை, மீடியா துறை, ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் என்று சொன்னால் மிகையாக. 3ஆம் இடம் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ, கணவன் அதாவது மனைவிக்கோ, மகளுக்கோ நீங்கள் ஆடை ஆபரணங்கள் வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம். ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு உண்டான முக்கியமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைங்க ஏதாவது கம்ப்யூட்டர், லேப்டாப்பு, அது சார்ந்த விஷயங்கள் எதாவது கேட்டாங்கன்னா அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. டெஸ்ட் மெட்டீரியல் தவிர மீதி எது கேட்டாலும் வாங்கி தந்து அவர்களை நீங்கள் மகிழ்விப்பீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அதே நேரத்தில் சுக்கிரன் கலைக்கு அதிபதியாக இருக்கிறதால கலைத்துறையில் ஈடுபடும் அன்பர்கள் சிறப்பான ஒரு வேலைவாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியம் பெறக்கூடிய உன்னதமான நிலை. ஆனால் சனி பகவான் பார்க்குறார், கொஞ்சம் ஆர்டர் பண்ணணும், மற்றபடி எந்த குறையும் கிடையாது. 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 2இல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது தாயினுடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வண்டி வாகனங்கள், சவாரிகள் கிடைச்சி சம்பாத்தியம் பெறுவீர்கள். உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்குது. கல்வி பயிலும் மாணவர்கள் ரொம்ப பிரமாதமாக படிப்பாங்க. அதுதாங்க ஒரு நம்பர் 1. சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், குரு பார்வை வேறு.
அதாவது கல்வி நிறுவனங்கள் கல்வி கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நல்ல மேன்மையான ஒரு காலகட்டம். அதில் பணியாற்றுபவர்கள் அதில் படிக்கக்கூடியவர்களுக்கும் ஒரு மேன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 5 குடையவன் 6க்கு போயிட்டார். பிள்ளைகள் உங்களுக்கு எதிரிகள் போல இருப்பார்கள், ஆனால் அவங்க போகிற பாதை சரியான பாதை. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். ஆக்சுவலாக இப்போ நாங்கள் பிள்ளைகளை பற்றி பேசல, மற்றவங்களை பற்றி பேசுகிறோம். எதிரிகளால் தொல்லை இருக்காது. அதே நேரத்தில் கடன் சுமை படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். அதே நேரத்தில் இந்த சிம்ம ராசிக்கு ஒரு பொற்காலம் வந்தாச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் சனி வக்ரம் பெற்று இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். யோக பாக்கியங்கள் இனிமேல் நீங்கள் தயாராக இருக்க வேண்டியது தான். கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு நல்ல அற்புதமான ஒரு காலகட்டம். நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும், நினைக்காததெல்லாம் கூட நடக்கும். யோக பாக்கியங்கள் நமக்கா இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு. மனைவி வழியில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. அடுத்தது வரா கடன்கள் ஒரு சிலருக்கு நிலுவையில் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கடன் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. ஏன்னா 8ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். கடனே கொடுக்காதீங்க. கடன் கொடுத்தீங்கன்னா வசூலாகிறது கஷ்டமாக இருக்கும். அதே நேரத்தில் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்கள், பேசுங்கள். அசிங்கம், அவமானம், கௌரவ குறைச்சல் ஏற்படலாம். 9ஆம் இடத்து அதிபதி 3க்கும் அதாவது 4க்கும் 9க்கும் உடைய செவ்வாய் 2ல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. யோக பாக்கியங்கள், அசையா சொத்துக்களால் வருமானங்கள் பெருக்கக்கூடிய ஒரு நிலை. 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பார்க்குறாருங்க. 10ல் ராகு இருக்கிறார், குரு பார்க்குறார். 10க்குடைய சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி நிலை. சனி பார்வையில் இருந்தாலும் கூட ஆட்சி நிலையில் இருக்கிறார் அவர் வீட்டில். அப்போது சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கு உன்னதமான ஒரு காலகட்டம். அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு வாரமாக இது அமைகிறது. உள்நாட்டு வர்த்தகம், வெளிநாட்டு வர்த்தகம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஏஜென்சி செய்கிறவங்க, சிறு தொழில் செய்பவர்கள், கன்சல்டன்சி, புரோக்கரேஜ், இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாகத்தான் அமைகிறது. அடுத்தது உங்களுக்கு 12ஆம் வீட்டை 11ஆம் இடத்து அதிபதி 2ல் உச்சமாக இருக்கார். அப்போது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு 2வது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். சுப நிகழ்ச்சிகள் நடத்தும். எண்ணிய செயல் ஈடேறும். மூத்த சகோதரர் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்குது. வேலைக்கு உண்டு உறங்கி பொழுது இனிதாக கழிக்கக்கூடிய சுகமான நாட்கள் இந்த நாட்கள். சுகமான நாட்களும் கூட. செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. சுப செலவுகளே. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வணங்குங்கள், முருகப்பெருமானை போற்றுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.